மக்கள் வணக்கம். கடந்த 24 மணி நேர நிகழ்வுகளின் விறுவிறு தொகுப்பான மக்கள் செய்திகள் மணி 10. வாசிப்பவர்கள் சிக்கந்தர் பாதுஷா, ஜூலியட் சகாயராஜ். முதன்மை செய்திகள். இரவோடு இரவாக தமிழர்கள் மீது மிகப்பெரிய தாக்குதல் நடத்த ராணுவம் திட்டம். போரை நிறுத்த வலியுறுத்தி உலக நாடுகளில் போராட்டம் தீவிரம். முதற்கட்ட தேர்தல் நடக்கும் 124 தொகுதிகளில் பரப்புரை ஓய்ந்தது. ஆந்திரா, பீகார் உள்ளிட்ட 17 மாநிலங்களில் நாளை மறுநாள் வாக்குப்பதிவு. இனப்படுகொலையை தடுக்க தவறிவிட்டதாக நடுவண் அரசு மீது ஜெயலலிதா குற்றச்சாட்டு. போரை நிறுத்த முயற்சிக்கவில்லை என்று தமிழக அரசு மீதும் புகார். காங்கிரஸ் வேட்பாளர் பட்டியல் நாளை மறுநாள் வெளியாகும் என தகவல். மோசடி புகாருக்குள்ளான விடுதலை சிறுத்தைகள் வேட்பாளர் மாற்றம். கச்சத்தீவு அருகே தமிழக மீனவர்கள் மீது மீண்டும் தாக்குதல். வலைகளை அறுத்தெறிந்து இலங்கை கடற்படையினர் அட்டூழியம். விரிவான செய்திகள். இலங்கையில் பாதுகாப்பு வலய பகுதி மீது மிகப்பெரிய தாக்குதல் நடத்த ராணுவம் தயார் நிலையில் இருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. அதே நேரத்தில் போர் நிறுத்தம் செய்ய வலியுறுத்தி உலகம் முழுவதும் தமிழர்களின் எழுச்சி 8வது நாளாக தொடர்கிறது. இலங்கை அரசின் 48 மணி நேர போர் நிறுத்த அறிவிப்பு இன்று நள்ளிரவுடன் முடிவடைவதால் பாதுகாப்பு வலய பகுதியில் இரவோடு இரவாக மிகப்பெரிய தாக்குதல் நடத்துவதற்காக ராணுவத்தினர் சுற்றி வளைத்துள்ளனர். வன்னியில் இருந்து பாதுகாப்பு வலயத்தை நோக்கி ராணுவத்தின் பீரங்கி ஊர்திகள் குண்டுமழை பொழிந்தவாறு முன்னேறி வருவதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. இதனால் அங்கு மிகப்பெரிய மனித பேரழிவு நடைபெறலாம் என்ற அச்சம் தமிழர்களிடையே ஏற்பட்டுள்ளது. இதனிடையே இலங்கையில் போரை நிறுத்த வலியுறுத்தி இங்கிலாந்தில் 8வது நாளாக தமிழர்களின் எழுச்சி தொடர்கிறது. Work with so many people from the Tamil community in this country. The last week has been very difficult for you all because we know of the tragedy that has been happening in Sri Lanka. நாங்கள் இரவு பகலா அங்க குளிரையும் பொருட்படுத்தாம என்னோட என் நண்பர் பரமேஸ்வரனும் அதுல நான் இங்கே வந்தாலும் அவர் அங்கே சில உறவுகளுடன் இன்னும் தனது போராட்டத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டுதான் இருக்கிறார். இரவு பகலாக லண்டன் நாடாளுமன்ற சதுக்கத்தில் தொடர்ந்து முழக்கங்களை எழுப்பியவாறு 1.5 லட்சம் தமிழர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தென்னாப்பிரிக்காவில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மாக்கா ஈழவேந்தன் 5வது நாளாக காலவரையற்ற உண்ணாநிலையை தொடர்கிறார். தமிழ் மண் காப்போம், தாயகம் முற்போம் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறோம். உடல் குந்திய நிலையை உள்ள உறுதியோடு வெள்ளம்போல் தமிழர் கூட்டம், வீரம்போல் தமிழர் கூட்டம் 2 தென்னாப்பிரிக்காவை எனக்கு ஆதரவு அளிப்பது ஒரு செம்புலக நிகழ்ச்சி. இங்கு திரண்ட 3000த்திற்கும் மேற்பட்ட தமிழர்கள் இலங்கையில் போர் நிறுத்தம் செய்ய வலியுறுத்தி முழக்கமிட்டனர். டென்மார்க்கில் 7வது நாளாக கவன ஈர்ப்பு போராட்டம் நடைபெற்றது. ஆஸ்திரேலியாவின் சிட்னி நகரத்தில் உள்ள அந்நாட்டு பிரதமரின் இல்லத்தின் முன்பு கடும் குளிருக்கும் இடையே தமிழர்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். இலங்கை தமிழர் அழிப்பிற்கு எதிரான பெண்கள் என்ற அமைப்பினர் சென்னையில் 2வது நாளாக காலவரையற்ற உண்ணாநிலையை தொடர்கின்றனர். நாளை மறுநாள் முதற்கட்ட தேர்தல் நடைபெற உள்ள 124 தொகுதிகளில் இன்று மாலையுடன் தேர்தல் பரப்புரை முடிவுக்கு வந்தது. 15வது மக்களவை நாளை மறுநாள் தொடங்கி 5 கட்டங்களாக தேர்தல் நடைபெறுகிறது. முதற்கட்ட தேர்தல் நடைபெறும் மத்திய பிரதேச மாநிலத்தில் காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தியும், டெல்லியில் நடைபெற்ற விழாவில் பாஜக பிரதமர் வேட்பாளர் LK அத்வானியும் தீவிர பரப்புரையில் ஈடுபட்டனர். देश की कांग्रेस पार्टी ने उनके साथ कभी न्याय नहीं किया. हम में से भी कितने लोगों को पता होगा कि आज तो उनको हम जानते हैं कि वे भारत के संविधान के प्रमुख निर्माता थे, लेकिन ये सहज रूप से नहीं होता. இந்நிலையில் ஆந்திரா, பீகார், ஒடிசா உள்ளிட்ட 17 மாநிலங்களில் உள்ள 124 தொகுதிகளில் முதற்கட்டமாக நாளை மறுநாள் வாக்குப்பதிவு தொடங்குகிறது. இத்தொகுதிகளில் கடந்த 15 நாட்களாக நடைபெற்று வந்த அனல் பறக்கும் தேர்தல் பரப்புரை இன்று மாலை 5 மணியுடன் ஓய்ந்தது. இதனையடுத்து தேர்தல் தொடர்பான கருத்து கணிப்புகளை வெளியிட
ஊடகங்களுக்கு தேர்தல் ஆணையம் விதித்துள்ள தடை இன்று முதல் நடைமுறைக்கு வந்துள்ளது. இலங்கையில் போரை நிறுத்துவதிலும் இனப்படுகொலையை தடுப்பதிலும் நடுவர் மற்றும் மாநில அரசுகள் தோல்வி அடைந்துவிட்டதாக அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இலங்கையில் தங்களது தொப்புள் கொடி உறவான சகோதர சகோதரிகள் பாதிக்கப்பட்டிருப்பதைக் கண்டு தமிழக மக்கள் கொதிப்படைந்திருப்பதாக கூறினார். இலங்கையில் நிரந்தர போர் நிறுத்தம் ஏற்பட வேண்டும் என்ற அதிமுகவின் நிலைப்பாட்டில் எந்தவித மாற்றமும் இல்லை என்றும் ஜெயலலிதா தெரிவித்தார். The central government and the state government in Tamil Nadu have done nothing to stop the genocide of Tamils in Sri Lanka. That the people of Tamil Nadu, a very strong feeling DMK government had wished, it could have brought pressure to bear on the central government to stop the war in Sri Lanka and stop this genocide. இலங்கை பிரச்சினை பற்றி வைகோ புதியதாக எந்த கருத்தையும் தெரிவிக்கவில்லை என்று ஜெயலலிதா கூறினார். பிரதமர் பதவியை அடைய வேண்டும் என்ற தனிப்பட்ட குறிக்கோள் எதுவும் தமக்கு இல்லை என்றும் ஜெயலலிதா தெரிவித்தார். தமிழகத்தில் காங்கிரஸ் போட்டியிட உள்ள மக்களவை தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியல் நாளை மறுநாள் வெளியாகும் என அக்கட்சியின் சட்டப்பேரவை குழு தலைவர் சுதர்சனம் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த அவர், வரும் 18ஆம் தேதி பரப்புரையை தொடங்க உள்ளதாக கூறினார். நாடாளுமன்ற காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் பட்டியல் 14ஆம் தேதி வெளியிடப்படும். காங்கிரசுக்கு எதிரான சர்ச்சைக்குரிய குறுந்தகட்டை தடை செய்ய வேண்டும் என்று தலைமை தேர்தல் அதிகாரி நரேஷ் குப்தாவிடம் புகார் அளித்தும் பலனில்லை என்று அவர் குற்றம் சாட்டினார். இதனிடையே விழுப்புரம் தொகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வேட்பாளர் மாற்றப்பட்டுள்ளார். அக்கட்சியின் சார்பில் ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட மடிப்பாக்கம் வேலாயுதம் மீது பல கோடி ரூபாய் மோசடி புகார் எழுந்ததை அடுத்து புதிய வேட்பாளராக ஓய்வு பெற்ற நீதிபதி சாமித்துரை அறிவிக்கப்பட்டுள்ளார். கச்சத்தீவு அருகே தமிழக மீனவர்கள் மீது இலங்கை கடற்படையினர் மீண்டும் தாக்குதல் நடத்திய நிகழ்வு மீனவர்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. ராமேஸ்வரம் மீனவர்கள் கடலுக்குள் நேற்று மீன்பிடிக்க சென்றனர். தனுஷ்கோடிக்கும் கச்சத்தீவுக்கும் இடையே அவர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது 2 நவீன கப்பல்களில் அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் மீனவர்களின் படகுகளை சேதப்படுத்தி தாக்கினர். மேலும் மீன்பிடி கருவிகள், வலைகள் ஆகியவற்றையும் கடலில் வீசி எறிந்தனர். இலங்கை நேவி டம்மு டம்முன்னு சுட்டு எங்களை தொழில் பார்க்க விடாம, பிழைப்புக்கு வழி இல்லாம, ஓனருக்கும் எதுவும் லாபம் எந்த இதுகளும் இல்லாம நஷ்டமாயி போச்சு. தமிழக மீனவர்கள் மீது இலங்கை கடற்படையினரின் தொடர் தாக்குதல் குறித்து பலமுறை எடுத்து கூறியும் நடுவண் மற்றும் மாநில அரசுகள் எவ்வித நடவடிக்கைகளையும் எடுக்கவில்லை என்றும் மீனவர்கள் புகார் கூறினர். திமுக ஆட்சியில் தமிழகம் எல்லா துறைகளிலும் மிகவும் பின்தங்கி உள்ளதாக பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். கள்ளக்குறிச்சி மக்களவை தொகுதியில் பாமக சார்பில் போட்டியிடும் தன்ராஜை ஆதரித்து இன்று நடைபெற்ற செயல் வீரர்கள் கூட்டத்தில் மருத்துவர் ராமதாஸ் பங்கேற்றார். அப்போது பேசிய அவர், சிறந்த முதலமைச்சர் பட்டியலில் தமிழக முதலமைச்சர் 14வது இடத்தில் இருப்பதாக கூறினார். தமிழக காவல்துறை திமுக துறையாக செயல்பட்டு வருவதாக அவர் புகார் தெரிவித்தார். இதேபோன்று புதுச்சேரி மக்களவை தொகுதியில் போட்டியிடும் பேராசிரியர் ராமதாஸை ஆதரித்து நடைபெற்ற செயல் வீரர்கள் கூட்டத்திலும் அவர் பங்கேற்று பேசினார். பொதுமக்கள் தங்களுடைய குறைகளை வெளிப்படையாக தெரிவிக்கும் வகையில் குறை சொல்ல வாருங்கள் என்ற ஆலோசனை கூட்டங்களை வரும் ஆண்டுகளில் நடத்த இருப்பதாக மருத்துவர் ராமதாஸ் தெரிவித்தார்.